கவின் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா ரோட் இதுல பக்கத்துல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் பழைய பெட்டிய இருக்கும். பார்த்தான். கண்டிப்பா இதுல ஏதோ இன்ட்ரெஸ்டிங் இருக்கும்னு கவின் பெட்டிய ஓபன் பண்ணான். அந்த பெட்டிக்குள்ள ஒரு பழைய பென்சில் இருந்தது. ஆனா அந்த பென்சில் மேல கோல்டன் லைட் மாதிரி மின்னுட்டு இருந்தது. கவின் சிரிச்சு இது நார்மல் பென்சில் தான் போலன்னு நினைச்சான். அவன் வீட்டுக்கு போய் நோட் புக்ல ஒரு ஆப்பிள் டிரா பண்ணான். ஆனா அது டிரா பண்ணின உடனே பாப், நோட் புக் மேல இருந்த ஆப்பிள் Wow. நிஜமான ஆப்பிளா மாறி டேபிள் மேல விழுந்துடுது. கவின் ஷாக்கா பார்த்தான். வாவ், இது இது மேஜிக் பென்சில். மேஜிக் பென்சில். அப்புறம் அவன் ஒரு சாக்லேட் டிரா பண்ணான். அதுவும் நிஜமாக வந்தது. கவின் சந்தோஷத்துல ஜம்ப் பண்ணான். இந்த பென்சில் வச்சு நான் என்ன வேணும்னாலும் நான் கிரியேட் பண்ண என்ன முடியும். வேணும்னாலும் கிரியேட் நெக்ஸ்ட் பண்ண டே முடியும். ஸ்கூல்ல அவன் ஃப்ரெண்ட் மீனா கிட்ட கவின், சீக்ரெட்டா சொன்னான். நம்ம ஒரு மீனா பார்க் சொன்னா, ரொம்ப ட்ரையா கவின் இருக்கும். நம்ம நீ ஊர் பென்சில்ல பார்க் ரொம்ப மரங்கள் ட்ரையா டிரா இருக்கு. பண்ணலாமா? நீ பென்சில்ல மரங்கள் டிரா பண்ணலாமா? கவின் ஐடியா சூப்பர்னு நினைச்சான். ரெண்டு பேரும் நைட் பார்க்குக்கு போய் நோட் புக்ல பெரிய மரம், பூ, பட்டர்ஃப்ளை எல்லாம் டிரா பண்ணாங்க. சடனா வுஷ், அந்த டிராயிங்ஸ் எல்லாம் நிஜமாக பார்க்ல வந்தது. பார்க் ஃபுல்லா கிரீனா மாறி போச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் ஊரு மக்கள் ஷாக். யார் இந்த அழகான பார்க் கிரியேட் பண்ணாங்கன்னு எல்லாரும் பேசினாங்க. கவினும் மீனாவும் சீக்ரெட்டா சிரிச்சாங்க. ஆனா ஒரு நாள் கவின் மிஸ்டேக் பண்ணான். ஃபன்னுக்காக நோட் புக்ல ஒரு பெரிய டைனோசார் டிரா பண்ணான். சடனா பூம், ஒரு பெரிய டைனோசார் பார்க்ல வந்தது. டைனோசார் ரோர் பண்ணிட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. கவின் பயந்து இது ஏன் மிஸ்டேக், இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சான். Quick, மீனா சொன்னா, பென்சில் யூஸ் பண்ணி "Quick, கேஜ் டிரா பண்ணு. பென்சில் யூஸ் பண்ணி கேஜ் Okay, டிரா I'm பண்ணு. drawing it. கவின் உடனே நோட் புக்ல ஸ்ட்ராங் கேஜ் டிரா பண்ணான். It. கிளாங், கேஜ் நிஜமாக வந்து டைனோசாரை பிடிச்சிடுச்சு. அப்புறம் கவின் நோட் புக்ல டைனோசார் டிஸப்பியர் ஆகட்டும்னு டிரா பண்ணான். சடனா டைனோசார் ஸ்மோக் மாதிரி மறைஞ்சிடுச்சு. கவின் டீப் பிரெத் மேஜிக் எடுத்தான். பென்சில் பவர் மேஜிக் நமக்கு பவர் இருந்தாலும் இருந்தாலும் கேர்ஃபுல்லா அதை யூஸ் பண்ண வேண்டியதுதான். நல்லதுக்காக தான் யூஸ் அது பண்ண முடிஞ்சு வேண்டும். கவின் பென்சிலை யூஸ் பண்ணி ஊருக்கு மரங்கள், பிளே கிரவுண்ட், புக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணான். ஊர் மக்கள் சந்தோஷமா வாழ்னாங்க. ஆனா கவின் ஒரு ரூல் வச்சான். மேஜிக் பவர் நமக்கு இருந்தாலும் அதை நல்லதுக்காக தான் யூஸ் பண்ண வேண்டும். கவின் ஸ்கூலுக்கு போகும்போது வீட்லலாம் அவன் பேக்குள்ள இருந்த மேஜிக் பென்சில் கொஞ்சம் லைட்டா க்ளோ பண்ண ஆரம்பிச்சது. கவின் சர்ப்ரைஸா பார்த்தான். என்னாச்சு, இன்னைக்கு பென்சில் ரொம்ப ஆக்டிவா இருக்கு போலன்னு யோசிச்சான். ஸ்கூல்ல டீச்சர் ஒரு டிராயிங் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த காம்படிஷன்ல யாரு பெஸ்ட் டிராயிங் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ்னு டீச்சர் சொன்னாங்க. இந்த கவின் மேஜிக் பென்சில் கொஞ்சம் யூஸ் நர்வஸா பண்ணலாமா இருந்தான். இல்ல இந்த நார்மலா ட்ரை மேஜிக் பென்சில் பண்ணலாமா யூஸ் அவன் பண்ணலாமா மனசுல இல்ல யோசிச்சான். நார்மலா ட்ரை பண்ணலாமான்னு அவன் மனசுல யோசிச்சான். அப்போ அவன் ஃப்ரெண்ட் மீனா சொன்னா, கவின் நீ மேஜிக் யூஸ் பண்ண வேண்டாம், உன் டேலண்ட்ல ட்ரை பண்ணு. கவின் அக்ரி பண்ணான். காம்படிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் பியூட்டிஃபுல் டிராயிங்ஸ் பண்ணாங்க. கவின் ஒரு அழகான ஃபாரஸ்ட் டிரா பண்ணான். டீச்சர் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, வாவ் கவின், இது ரொம்ப அழகான டிராயிங். காம்படிஷன் முடிஞ்சு கவின் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணான். அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது சடனா கவின் கேட்டான், ஹெல்ப் ஹெல்ப்னு ஒரு வாய்ஸ். கவினும் மீனாவும் பார்க் பக்கம் ஓடி போனாங்க. அங்க ஒரு சின்ன பப்பி ஒரு டீப் ஹோல்குள்ள விழுந்திருந்தது. பப்பி பயந்து பவ் பவ்னு அழுதிருந்தது. மீனா சொன்னா, இந்த கவின் time magic இது ரொம்ப pencil use டீப் பண்ண ஹோல், வேண்டிய நேரம். எப்படி பப்பியை சேவ் பண்றது? கவின், இது ரொம்ப கவின் deep ஸ்மைல் hole. பண்ணா. எப்படி பப்பியா இந்த save டைம் பண்றது? மேஜிக் பென்சில் யூஸ் இந்த பண்ண time வேண்டிய நேரம். magic pencil use அவன் பண்ண நோட்புக் வேண்டிய எடுத்து ஒரு நேரம். லாங் லேடர் டிரா பண்ணான். சடனா பாப், லேடர் நிஜமாகவே ஹோல் பக்கத்துல வந்துருது. கவின் கேர்ஃபுல்லா லேடர்ல இறங்கி பப்பியை எடுத்து மேல கொண்டு வந்தான். பப்பி சந்தோஷமா டெயில் வேக் பண்ணிட்டு கவின் கிட்ட நிக்குது. கவின், இந்த மீனா பப்பி சிரிச்சு நம்ம சொன்னா, friend கவின் ஆகிடுச்சு. இந்த பப்பி நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. Biscuit. கவின் பப்பிக்கு பிஸ்கட்னு பேர் வச்சான். ஆனா அப்போதான் ஒரு புது ப்ராப்ளம் வந்தது. ஒரு குறும்பு பாய் ரகு எல்லாத்தையும் டிஸ்டன்ஸ்ல பார்த்திருந்தான். அவன் யோசிச்சான், இந்த பென்சில் ரொம்ப பவர்ஃபுல், இத நான் எடுத்தா நான் கிங் மாதிரி ஆகிடுவேன். நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல ரகு சீக்கிரட்டா கவின் பேக்ல இருந்து மேஜிக் பென்சிலை திருடிட்டான். ஸ்கூல் முடிஞ்சு ரகு வீட்டுக்கு போய் நோட் புக்ல டிரா பண்ண ஆரம்பிச்சான். முதல்ல அவன் பெரிய சாக்லேட் மவுண்டன் டிரா பண்ணான். சடனா பூம், சாக்லேட் மவுண்டன் நிஜமாக வந்தது. ரகு சந்தோஷமா சிரிச்சான், இது சூப்பர். அப்புறம் அவன் ரோபோட் ஆர்மி டிரா பண்ணான்.
சடனா ரோபோட்ஸ் எல்லாம் வந்து சிட்டில நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ரோபோட்ஸ் கண்ட்ரோல் இல்லாம எல்லாம் டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஊரு மக்கள் பயந்து ஓடினாங்க. கவின் நியூஸ் கேட்ட உடனே ஷாக்கா சொன்னான், இது ரகு ஒர்க்கு தான், நம்ம பென்சிலை திருடிட்டான். மீனா சொன்னா, குவிக், நம்ம போய் ஸ்டாப் பண்ணலாம். 2 பேரும் ரகு கிட்ட போய் சொன்னாங்க, ரகு, இந்த பென்சில் டேஞ்சரஸ், ப்ளீஸ் ஸ்டாப். ரகு கொஞ்சம் பயந்தான், ரோபோட்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. கவின் உடனே நோட்புக் எடுத்து ஒரு பிக் மேக்னெட் மெஷின் ட்ராப் பண்ணான். உஷ்! மெஷின் நிஜமாக வந்து ரோபோட்ஸ் எல்லாம் புல் பண்ணி கேப்சர் பண்ணிடுச்சு. அப்புறம் கவின் நோட்புக்ல ரோபோட்ஸ் டிஸப்பியர்னு ட்ரா பண்ணான். ரோபோட்ஸ் எல்லாம் ஸ்மோக் மாதிரி மறைஞ்சிடுச்சு. ரகு தப்பு புரிஞ்சுக்கிட்டு சொன்னான், சாரி கவின், நான் செல்ஃபிஷா யூஸ் பண்ணிட்டேன். கவின் ஸ்மைல் பண்ணான், பரவாயில்ல, மேஜிக் பவர் நமக்கு இருந்தாலும் அதை நல்லதுக்காகத்தான் யூஸ் பண்ண வேண்டும். ரகுவும் மீனாவும் அக்ரி பண்ணாங்க. அந்த நாள்ல இருந்து கவின், மீனா, பிஸ்கட் பப்பி 3 பேரும் சேர்ந்து மேஜிக் பென்சில் யூஸ் பண்ணி ஊருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு நாள் பென்சில் மேல மிஸ்டீரியஸ் ப்ளூ லைட் வந்தது. கவின் ஷாக்கா சொன்னான், இது என்ன புது மேஜிக்? சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.